Vivaha, the Chennai Silks. ஐஜேகே போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து பார்த்து வருகிறோம். பல்லாவரம் மற்றும் குன்னம் தொகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது. பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சி 2 தொகுதிகளில் களம் காண்கிறது. அதிமுக கூட்டணியில் பல்லாவரம் மற்றும் குன்னம் தொகுதிகளில் ஐஜேகே களம் காண்கிறது. அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தி கேவி குப்பம் தொகுதியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறார். தற்போது மீண்டும் அவருக்கு கேவி குப்பம் தொகுதி அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி கேவி குப்பம் தொகுதியாக இருக்கிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொது தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையத்தில் தமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிகபட்சமாக 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், திருப்பூர் தெற்கு, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக களம் காண்கிறது. அதே போல மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராமநாதபுரம், நாகர்கோவில் தொகுதிகளிலும் பாஜக களம் காண்கிறது. விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், குளச்சல் தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடுகிறது. பத்மநாபபுரம், ராசிபுரம் தனி தொகுதியும் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 27 தொகுதிகள் என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்ப்பது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட 18 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை. அதன்படி சேலம் மேற்கு தொகுதியில் பாமக களம் காண்கிறது. தருமபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, ஷோலிங்கர், மயிலாடுதுறையில் பாமக களம் காண்கிறது. பாமக களம் காணும் தொகுதியை பார்த்து வருகிறோம். திருப்போரூர், உத்திரமேரூர், பெண்ணாகரம், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சியிலும் பாமக போட்டியிடுகிறது. விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோவில், கீழ்வேளூர், பெரம்பூர், சேலம் வடக்கு உள்ளிட்ட தொகுதியிலும் பாமக களம் காண்கிறது. அன்புமணி தலைமையிலான பாமக என்டிஏ கூட்டணியில் 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதற்கான பட்டியலை தற்போது நாம் பார்த்தோம். அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, திருப்பத்தூர், காரைக்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் அமமுக போட்டியிடுகிறது. நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், சைதாப்பேட்டை, மடத்துக்குளம், பூவிருந்தவள்ளி, திருச்சி மேற்கிலும் அமமுக களம் காண்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கும்பகோணம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை ஆகிய 5 தொகுதிகளில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சி அதிமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பல்லாவரம் மற்றும் குன்னம் தொகுதிகளில். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கேவி குப்பம் தொகுதி புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் 1 தொகுதியை பெறும் மற்றொரு கட்சியாக தமுக இருக்கிறது. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ராஜபாளையத்தில் களம் காண்கிறது. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பட்டியலை சற்று முன்பாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஒட்டுமொத்தமாக எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? புதிய நீதி கட்சிகள் எல்லாம் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லையே, என்ன காரணம்? கூடுதல் விவரம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக களம் காணும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்த நிலையில் தற்போது அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. அதிமுக நேரடியாக 169 தொகுதிகளில் களம் காண்கிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடவிருக்கிறது. பாஜகவுக்கு 27,
பாமகவுக்கு 18, அமமுகவிற்கு 11, தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5, ஐஜேகவிற்கு 2, புரட்சி பாரதம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தலா 1 தொகுதிகள் என கூட்டணி கட்சிகளுக்கு 65 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தவிர்த்து எஞ்சியுள்ள 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. இன்று காலை அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. 23 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டது. ஒட்டுமொத்தமாக அதிமுக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 169 தொகுதிகளில் களம் காண்கின்றது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.